ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். தனக்கு எக்ஸாம் நெருங்கிட்டு வருது அப்படின்ற பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் ஒருத்தன் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கான். இதை அவனோட அம்மா பார்த்துடுறாங்க. ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அருண், யுவர் எக்ஸாம்ஸ் ஆர் ஸ்டார்டிங் நெக்ஸ்ட் வீக் ரைட்? சிட் அண்ட் ஸ்டடி ப்ராப்பர்லி. சரி, இப்போ கவனிங்க. யுவர் எக்ஸாம்ஸ் ஆர் ஸ்டார்டிங் அப்படின்னா எப்படிலாம் அர்த்தம் எடுத்துக்கலாம் பாருங்க. உன்னுடைய எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்க போகுது, உன்னுடைய எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்குது, உன்னுடைய எக்ஸாம்ஸ் ஆரம்பித்து கொண்டு இருக்கிறது, இப்படிலாம் அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆனால் ஆரம்பித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு பேசினா ஏதாவது விளங்குதா? இந்த வாக்கியம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம ஃபியூச்சருக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். யுவர் எக்ஸாம்ஸ் ஆர் ஸ்டார்டிங் நெக்ஸ்ட் வீக் ரைட்? உன்னோட எக்ஸாம்ஸ்லாம் அடுத்த வாரம் ஆரம்பிக்குதுல்ல. ரைட் அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். சிட் அண்ட் ஸ்டடி அப்படின்னா உட்காந்து படி. சிட் அண்ட் ஸ்டடி ப்ராப்பர்லி அப்படின்னா உட்காந்து ஒழுங்கா படி அப்படின்னு அர்த்தம். எஸ்மா, ஐ நோ. ஆமாம்மா, எனக்கு தெரியும். ஐ வில் ஸ்டார்ட் ஸ்டடியிங் அப்படின்னா நான் படிக்க ஆரம்பிப்பேன், நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஆஃப்டர் வாட்சிங் திஸ் மேட்ச் அப்படின்னா இந்த மேட்ச் பார்த்த பிறகு. ஆஃப்டர் அப்படின்னா பிறகு. பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி இந்த மேட்ச் பார்த்துட்டு படிக்க ஆரம்பிக்கிறேன், இந்த மேட்ச் பார்த்த பிறகு, பார்த்து முடிச்சுட்டு படிக்க ஆரம்பிக்கிறேன். ஆமாம்மா, எனக்கு தெரியுமா, இந்த மேட்ச் பார்த்து முடிச்சுட்டு பார்த்த பிறகு படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அம்மா ஆல்வேஸ் வாட்சிங் டிவி ஒன்லி. எப்போ பாரு டிவியை தான் பார்த்துட்டு இருக்கிறது. ஸ்விட்ச் இட் ஆஃப். ஸ்விட்ச் இட் ஆஃப் அப்படின்னா அதை ஆஃப் பண்ணு. எதை? இட் அப்படின்ற வார்த்தை டிவியை குறிக்குது. சரி. அண்ட் மற்றும் டேக் யுவர் புக்ஸ். உன்னுடைய புக்ஸை எடு. நவ், இப்பொழுது. பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி அதை ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு புக் எடுப்போம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஆல்வேஸ் வாட்சிங் டிவி ஒன்லி. எப்போ பாரு டிவி தான், எப்போ பாரு டிவியே பார்த்துக்கிட்டு. ஸ்விட்ச் இட் ஆஃப் அண்ட் டேக் யூர் புக்ஸ் நவ். அதை ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு புக் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பையன் ஓகே ஃபைன், சரி ஓகே. ஓகே ஃபைன் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு அர்த்தம். ஐ எம் கோயிங் டு மை ரூம். நான் என்னுடைய ரூமுக்கு போகிறேன். டோன்ட் ஸ்கோல்ட் மீ. ஸ்கோல்ட் அப்படின்னா திட்டுவது அப்படின்னு அர்த்தங்களா? சரி ஓகே. டோன்ட் ஸ்கோல்ட் மீ அப்படின்னா என்ன திட்டாத. கொஞ்சம் மரியாதையாக பேசுகிறதா இருந்ததுன்னா ப்ளீஸ் டோன்ட் ஸ்கோல்ட் மீ அப்படின்னு பேசிக்கலாம். சரிங்களா? ஓகே. நம்ம அம்மா கிட்ட சில நேரங்களில் இந்த மாதிரி என்ன திட்டாத அப்படின்னு கொஞ்சம் இப்படி பேசுறதும் உண்டு. அதனால என்ன இப்படிலாம் மரியாதை இல்லாமல் கொடுத்து வச்சிருக்கிறீங்க அப்படிலாம் கேட்காதீங்க. சரிங்களா? ஓகே ஃபைன், சரி ஓகே. ஐ எம் கோயிங் டு மை ரூம். நான் என்னுடைய ரூமுக்கு போகிறேன். டோன்ட் ஸ்கோல்டு மீ. என்ன திட்டாதீங்க, என்ன திட்டாத. டோன்ட் ஸ்கோல்டு மீ அப்படின்னா என்ன திட்டாத அப்படின்னு அர்த்தம். சரி ஓகே. அதுக்கு அம்மா ஐ எம் நாட் ஸ்கோல்டிங். நான் ஒன்றும் திட்டலை. ஐ எம் நாட் ஸ்கோல்டிங். பட் இஃப் யூ டோன்ட் ஸ்கோர் குட் மார்க்ஸ் யுவர் ஃபாதர் வில் கெட் ஆங்க்ரி. கெட் ஆங்க்ரி அப்படின்னா கோபப்படுவது. யுவர் ஃபாதர் வில் கெட் ஆங்க்ரி அப்படின்னா உங்கள் அப்பா கோபப்படுவார். ஐ எம் நாட் ஸ்கோல்டிங். நான் ஒன்றும் திட்டலை. இஃப் யூ டோன்ட் ஸ்கோர் அப்படின்னா நீ ஸ்கோர் பண்ணலைன்னா குட் மார்க்ஸ், நல்ல மதிப்பெண்கள். யுவர் ஃபாதர் வில் கெட் ஆங்க்ரி. உன்னுடைய அப்பா கோபப்படுவார். நான் ஒன்றும் திட்டலை, ஆனால் நீ நல்ல மார்க் வாங்கலைன்னா உங்கள் அப்பா கோபப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பையன் இங்கிலீஷ் ஈஸியா பேசணுமா? தமிழ் அர்த்தத்தோட 1000 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் இருக்கிற PDF ஃபைல வெறும் 199 ரூபாய்க்கு தர்றோம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF உடனடியா வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. இப்போ கவனிங்க. ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் அப்படின்னா நான் முடித்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஐ ஹாவ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட் அப்படின்னா நான் ஏற்கனவே முடிச்சிருக்கிறேன், நான் ஏற்கனவே முடிச்சிட்டேன். புரியுதுங்களா? சரி ஓகே. ஐ ஹாவ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட் மேத் அண்ட் சயின்ஸ்மா. நான் ஏற்கனவே மேக்ஸையும் சயின்ஸையும் முடிச்சிட்டேமா. ஒன்லி இங்கிலீஷ் இஸ் லெஃப்ட். இங்கிலீஷ் மட்டும்தான் பாக்கி இருக்கு, இங்கிலீஷ் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. இந்த லெஃப்ட் அப்படின்ற வார்த்தைக்கு பாக்கி, மிச்சம், மீதம் இந்த மாதிரிலாம் அர்த்தம் இருக்கு. எல்லாமே ஒரே அர்த்தம் தான். சரிங்களா? வார்த்தைகள் தான் வேற, அர்த்தம் என்னவோ ஒன்று தான். சரிங்களா? ஒன்லி இங்கிலீஷ் இஸ் லெஃப்ட் அப்படின்னா இங்கிலீஷ் மட்டும் தான் பாக்கி இருக்கு, இங்கிலீஷ் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. ஐ ஹவ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட் மேத் அண்ட் சயின்ஸ்மா. நான் ஏற்கனவே மேக்ஸ் அண்ட் சயின்ஸும் முடிச்சிட்டோமா. ஒன்லி இங்கிலீஷ் இஸ் லெஃப்ட். இங்கிலீஷ் மட்டும் தான் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அம்மா தென் ரிவைஸ் தெம் அகைன். இந்த தெம் அப்படின்ற வார்த்தைக்கு அவர்களை, அவைகளை, இட், இந்த இட்டோட ப்ளூரல் ஃபார்ம் தான் தெம். சரிங்களா? ஓகே. தெம் அப்படின்னா அவைகளை, எவைகளை, மேக்ஸையும் சயின்ஸையும் குறிக்குது. தென் ரிவைஸ் தெம் அகைன் அப்படின்னா திரும்ப அதை ரிவைஸ் பண்ண. டோன்ட் பி ஓவர் கான்ஃபிடென்ட். டோன்ட் பி ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படின்னா ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டோட இருக்காது அப்படின்னு அர்த்தங்களா? சரி ஓகே. தென் ரிவைஸ் தம் அகைன். டோன்ட் பி ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படின்னா அது திரும்ப ரிவைஸ் பண்ணு, ரொம்ப கான்ஃபிடென்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பையன் ஓகே ஐ வில் ரிவைஸ். சரி, நான் ரிவைஸ் பண்ணுறேன். BRING பிரிங் அப்படின்ற வார்த்தைக்கு எடுத்து வா, கொண்டு வா அப்படின்னு அர்த்தம் இருக்கு. பிரிங் மீ அப்படின்னா எனக்கு கொண்டு வா. சம் டீ, கொஞ்சம் டீ, ஆர் காஃபி இல்லைனா காஃபி.
ப்ளீஸ். இந்த ப்ளீஸ் அப்படின்ற வார்த்தையை போட்டு முடிக்கிறாரு இல்லையா, அப்போ நீங்க மரியாதையா கேட்குறீங்க அப்படின்னு அர்த்தம். ப்ளீஸ் அப்படின்ற வார்த்தையை எடுத்துட்டீங்க அப்படின்னா மரியாதை இல்லை. இந்த ப்ளீஸ் அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மரியாதையா கேட்குறீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, ஐ வில் ரிவைஸ். பிரிங் மீ சம் டீ ஆர் காஃபி ப்ளீஸ். சரி, நான் ரிவைஸ் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் டீ இல்லைனா காஃபி கொண்டு வரீங்களா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அம்மா, ஃபர்ஸ்ட் யூ ஓப்பன் த புக் அண்ட் ரீட். ஃபர்ஸ்ட் புக்கு ஓப்பன் பண்ணி படி. ஐ வில் பிரிங் அப்படின்னா நான் கொண்டு வருவேன், நான் கொண்டு வர்றேன், நான் எடுத்துட்டு வருவேன், நான் எடுத்துட்டு வர்றேன். என்னத்த? ஸ்நாக்ஸ், ஸ்நாக்ஸ் அண்ட் மற்றும் டீ, டீ இன் 10 minutes 10 நிமிடத்திற்குள், 10 நிமிஷத்துல. ஃபர்ஸ்ட் யூ ஓப்பன் த புக் அண்ட் ரீட். முதல்ல புக்கை திறந்து படி. ஐ வில் பிரிங் ஸ்நாக்ஸ் அண்ட் டீ இன் 10 minutes. நான் 10 நிமிஷத்துல ஸ்நாக்ஸையும் டீயும் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பையன், தேங்க்யூமா. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.